Hi friends, இன்னைக்கு நம்ம குப்பத்து மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மீனை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இந்த மீன் பேர் வந்து ஊடகம் மீன்லாம். உப்பு, மஞ்சள் தூள், லெமன் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கழுவி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வெங்காயம் பூண்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைன்னா இடிச்சு கூட எடுத்துக்கலாம். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துனாதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதனால சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். கொஞ்சமா பூண்டு, நெக்ஸ்ட் தக்காளியை நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். கையிலேயே நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா புளிஞ்சு எடுத்த அப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளிய ஊற வச்சிருந்தேன், அதையும் கரைச்சி சேர்த்திக்கலாம். நெக்ஸ்ட் தேவையான அளவு தண்ணி சேர்த்திட்டு மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், மீன் குழம்பு மசாலா கொஞ்சமா சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு தாளிச்சு விட்டுடலாம். இதை மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். மண் சட்டியில் செய்யும் போது இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய், கடுகு, ஆனியன், பூண்டு இதெல்லாம் நல்லா வணங்கின அப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை சேர்த்திக்கலாம். இந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்திக்கலாம். நெக்ஸ்ட் இதோட பச்சை வாசனைலாம் நல்லா போன அப்புறம் மீன் சேர்த்திக்கலாம். இருக்கிற எல்லா மீனையும் சேர்த்திக்கலாம். இருக்கிற எல்லா மீனையும் சேர்த்திட்டு நெக்ஸ்ட் ஒரு கிளறி விட்டுடலாம். இந்த மாதிரி குழம்பு வந்து எல்லா மீன்லேயும் படுற மாதிரி சேர்த்திட்டு கொத்தமல்லி சேர்த்திக்கலாம். லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரே ஒரு கொதி வந்த அப்புறம் நம்ம இறக்கிடலாம். மண் சட்டியில் செஞ்சதுனால கொஞ்ச நேரம் கொதிச்சுட்டே இருக்கும், சூடு இருந்துகிட்டே இருக்கும். அதனால் அதிலேயே மீன் வெந்துடும். அவ்வளோதான், நம்மளுடைய குப்பத்து மீன் குழம்பு ரெடி. நெக்ஸ்ட்டு சாப்பிட வேண்டியது தான். ஒரு வாழை இலையை பறித்து சாதமும் மீன் குழம்பும் வச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த குப்பத்து மீன் குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Keep supporting. Bye bye.